மத்திய அமைச்சர் அமித்ஷா போட்டியிடும் தொகுதியில் போட்டி வேட்பாளர்கள் வேட்புமனுவை வாபஸ் பெற செய்ய அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக வெளியாகியிருக்கும் தகவல் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. மத்திய அமைச்சர் அமித்ஷா குஜராத் மாநிலம் காந்திநகர் தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார். காந்திநகர் இப்போது அல்ல, வரலாற்றில் பெரும்பாலும் நட்சத்திர வேட்பாளர் தொகுதியாகவே இருந்து வருகிறது. தொகுதி வரலாற்றை பார்க்கையில் 1989 முதல் பாஜகவே வெற்றி பெற்று வருகிறது. முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் போட்டியிட்டு வென்ற தொகுதியில் நீண்ட கால எம்பியாக இருந்தார் அத்வானி. அவரை அடுத்து காந்தி நகரில் போட்டியிட்டு வருகிறார் அமித்ஷா. கடந்த தேர்தலில் 5,57,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை வசமாக்கினார். இப்போது அவரை 10 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என பாஜகவினர் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார்கள். தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் சோனால் பட்டேல் களமிறக்கப்பட்டு இருக்கிறார். இதற்கிடையே சின்ன கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர்கள், சுயேட்சைகள் என 16 வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுவை வாபஸ் பெற்றிருக்கிறார்கள். இப்போது அவர்களில் சிலர் மிரட்டப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சுயேட்சையாக களமிறங்கிய ஜிதேந்திர சௌஹான் என்பவர் வேட்புமனுவை திரும்ப பெறுமாறு அமித்ஷாவின் ஆட்கள் மிரட்டியதாக கூறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தனக்கு 3 மகள்கள் இருப்பதாகவும் அவர்களுடைய நலன் கருதி போட்டியிலிருந்து விலகிவிட்டேன் என சௌஹான் கூறியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஆனால் பாஜக தரப்பில் இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் மறுக்கப்பட்டு இருக்கிறது. இதற்கிடையே தொகுதியில் 3 வேட்பாளர்கள் வலுக்கட்டாயமாக நிர்பந்திக்கப்பட்டு வேட்புமனுவை வாபஸ் வாங்க செய்யப்பட்டிருக்கிறார்கள் என வெளியாகியிருக்கும் செய்தியை பகிர்ந்து தேர்தல் ஆணையம் காணாமல் போய்விட்டதா என கேள்வியை எழுப்பியிருக்கிறார் மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.